தலைவன் பெரியார் என்ன சொல்றான்? அப்படியா, ஒரு சொம்பு தண்ணியில கல்லு கடவுளாகி போச்சா ஐயா, அந்த தண்ணியை அப்படியே கொண்டாங்கய்யா, சிந்தாம செதறாம கொண்டு வாங்கய்யா. இந்த தமிழகத்தின் தெருக்கல்லே, என் தேசத்தின் தெருக்கல்லே தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான மக்கள் தீண்ட தகாதவன் என்று இழிவிரவி என்று திரிகிறான். அவன் தலையில கொஞ்சம் இந்த தண்ணியை தெளிச்சு விடுங்க, அவன் கடவுளாக வேணாம், குறைந்தபட்சம் மனிதனாக ஆகட்டும் கெஞ்சினான். அப்படிப்பட்ட தலைவன் எங்க தலைவன். நீங்க வாழை இலையை விரிச்சு வச்சு மலம் கழிக்கிறீங்க நாய், அதை எடுத்து போட ரெண்டு நாய். ஏண்டா நீங்க எங்களை பார்த்து என்ன திமிருது, என்ன கேவலம் இந்த நாட்டில், என்ன காட்டுமிராண்டித்தனம். கடவுள் இல்லைன்னு சொன்னா உனக்கேன் பட்டுக்கிறது? ராமனை வஞ்சாடா, அவன் நல்ல அப்பனுக்கு பிறந்திருந்தா ராமன் என்கிட்ட வந்து கேட்கட்டும்டா, அவன் என்கிட்ட வந்து உனக்கு என்ன பட்டுக்கிறது? ராமகோபாலன்னு நான் ஐயான் தான் சொல்றேன். உங்களை வஞ்சா நீங்க என்னை வந்து வழக்கு போடுங்க, கேஸ் போடுங்க. ராமனை வந்தவனுக்கு ராமன் போறதில்ல, இங்க ராமனுக்கு போன ஒருத்தன் மேல வழக்கு போட வரேன். அவனுக்கு அப்புறம் தான் டேய், கடவுள் உன்னை படைச்சார் நீ நம்பினா, என்னையும் படைச்சார் நீ நம்பினா, அந்த உலகத்தை படைச்சார்னு நம்பினா, அவன் தான் எல்லார் தலையிலையும் எழுதி வைக்கிறான். அவன் அன்றி ஒரு அணுவை அசைகிறது இல்ல, ஒண்ணு நடக்கிறதுல புடுங்கிறதுல நீ நம்பினா, அந்த வெண்ணனை வெண்ணதாண்டா என்ன இல்ல இல்லைன்னு ஒரு ரூபா பேசுன்னு எழுதியிருக்கான், என் தலையில எழுதியிருக்கான். அவன் தான் எழுதியிருக்கான். எல்லாம் விதிப்படி, எல்லாம் கர்மாப்படி, அவன் அன்றி ஒரு அணு அசையாது. தூண்லே இருப்பார், துரும்புல இருப்பார். தூண்லே இருப்பார் உங்க கடவுள், துரும்புல இருப்பார்ல உங்க ராமரு. அப்புறம் என்ன மைத்துக்கடா, பாபர் மசூதி இடிச்சு விட்டு கோயில கட்டுறீங்க, இந்த இடத்துல கட்டுங்கடா. எங்கேயும் இருப்பார்லடா, எங்கேயும் இருப்பார்லவா, எங்க ராமநாதத்துக்கு வா, ஆயிரக்கணக்கான இடம் பொட்டலா கிடக்க ஒரு இடத்த கட்டி. அப்ப என்னது, தூண்ல இருப்பார் துரும்புல இருப்பார்னா ஒவ்வொருத்தனையும் சுத்தி நிறுத்துற துப்பாக்கி ரவையில் இருப்பாங்கடா உங்க கடவுள்? சொல்லு பாப்போம், என்னது கதை? என்ன கேவலமான ஒரு சிந்தனை, ஒரு போக்கு. கடவுளை வெஞ்சா உனக்கு என்ன பிரச்சனை? இத்தனை வருஷமா நாங்க பேசுறோம், ஒரு கடவுளும் எங்களை வந்து கேட்கறது இல்லையே. எல்லா காலங்களையும் அவதாரம் எடுத்து வந்தத நான் கேட்கிறேன். இந்த பெருமக்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இத்தனை கடவுள்கள் நீங்க எல்லாம் உங்க ஆழ்மனதை தொட்டு கேட்டுக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு தடவை கேட்டு பாருங்க. ராமர், திருமால், பெருமாள், அவரு, கிருஷ்ணரு, லட்சுமணரு, பீமரு, ஆயிரக்கணக்கான கடவுள்கள் இந்த மண்ணில் அவதாரம் எடுத்ததை என் அன்பு சொந்தங்களே, ஒரு கடவுளாவது இத்தனை அவதாரங்களில் ஒரு அவதாரத்தை அமெரிக்காவிலேயோ, ஆஸ்திரேலியாவிலேயோ, லண்டன்லயோ, இஸ்ரேல்லையோ, ஈராக்கிலோ ஏன் எடுக்கல? உலகத்தை பூரா படைச்ச கடவுள் உள்ளூர்லயே எடுத்துக்கிச்சே, ஏன் ஏன் எடுத்துச்சு? இவனுக்கு என்ன வருது? என்ன போதிக்கிறான்? எல்லா அவதாரங்களையும் எதுக்கு இங்கேயும் எடுத்துச்சு? சேது சமுத்திர திட்டத்தில் இன்னைக்கு என்ன சொல்லி தடுத்து வச்சிருக்கிறான்? ராமர் பாலம். அறிவார்ந்த சமூகம், 21ஆம் நூற்றாண்டில் நிற்கிற ஒரு சமூகம், இந்த தேசம், இந்த மக்கள், இதை நம்ப முடிகிறதா? நீங்க உண்மையிலேயே கல்வியாளர்கள் தானா? உண்மையிலேயே நீங்க படிக்கிறீங்களா? அறிவு இருக்கா உங்களுக்கு? என் அன்பு சொந்தங்களே, கடலுக்கு மேல, நீர்மட்டத்துக்கு மேல தெரிகிற மண்ணெடு தீவு, தனுஷ்கோடி, ராமேஸ்வரம், இலங்கை, கச்சத்தீவு, தீவு, இந்த மாதிரி பல தீவுகள் இருக்கிறது. கடலுக்கு மேல இருக்கிற மண்மேடு, கடலுக்கு உள்ளே இருக்கிற ஒரு மண்மேடு தான் இவங்க ராமர் பாலம் இருக்கான். நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். பிரிட்டிஷ்காரன் இந்த நாட்டை ஆளுகிற போது அதை ஆடம்ஸ் பிரிட்ஜ் எழுதி வச்சிருந்தானே, அப்ப இந்த ராமர் பாலம் கேட்கிற இந்த சுப்பிரமணிய சாமி, இந்த பாரதிய ஜனதா, இந்த இந்து முன்னணி, இவங்க எல்லாம் அன்னைக்கு இந்த ஏன் அந்த வெள்ளக்காரன் இது இது நாட் ஆடம் பிரிட்ஜ், இது ராமர் பாலம்னு ஏன் சொல்லல? சொல்லி இருந்தா என்ன நடக்கும்? எல்லா பயிலையும் கொக்கூரி சுட்ட மாதிரி சுட்டு போட்டுருப்பான், எங்களுக்கு வேலை மிச்சமா இருந்திருக்கும். அவன் கேட்கல. அன்னைக்கு நான் ஆடம் பாலம் சொல்லும் போது நீங்க கழித்தான் இருந்த, ஏன் அப்ப ராமர் பாலம் கேட்கல? ஏன் கேட்கல? ராமர் பாலம் ஏன் ராமர் பாலம் கட்டணும்? நீங்க வாங்க மாலத்தீவுக்கு, என்னோட 2000 தீவுகள் இருக்கு. இதை கூட ராமர் பாலம் சொன்னாலும் சொன்னாங்க. 2000 தீவுகள். உன் அன்பார்ந்த பெருமக்களை, மனிதர்கள் நாம கட்டிய பாலம் கடலுக்கு மேல இருக்கு. கடவுள் கட்டின பாலம் எதுக்கு கடலுக்குள்ள போச்சு? வெளியில இருந்திருக்கணும். கடவுள் அவ்வளவு சக்தி குறைவானதா? ராமர் கட்டின பாலம் இருந்த எங்க ஊர்லாண்ட தனுஷ்கோடின்னு ஒரு நகரமே இல்லாம கடலுக்குள்ள போயிடுச்சு. பாலம் அங்க மயிலா அப்படிங்கு ராமர் கட்டின பாலம், அதுக்கு சக்தி இருந்தா காப்பாற்ற வேண்டியதானே? எதுக்காக பாலம் கட்டினாருன்னு சொல்லுங்க. எது கட்டினாரு? இலங்கைக்கு போறதுக்கு ஒரு பாதம் இருக்கு.
ஒரு கால் தடம் இருக்குங்க எங்க ஊர்ல ராமேஸ்வரத்துல. இது என்னன்னு கேட்டா ராமர் பாதம்ன்றாங்க. இன்னொரு பாதம் எங்கடான்னு கேட்டேன். அதை தூக்கி நேர இலங்கையில லங்கேஸ்வரன் தலையிலேயே வச்சுட்டாருங்கிறாங்க. இங்க ஒரு பாதம் அங்க ஒரு பாதமா வச்ச என்னமே எனக்கு இடையில பாலத்துக்கு பல்லாங்குழி ஆடவா? இது எதுக்குது? இது எதுக்கு? ஏன் பாலம் கட்டினா? ராவணன் பொண்டாட்டி தூக்கிட்டு போயிட்டார். யாராவது ஒருத்தன் அரை மணி நேரம் வேலைக்கு போன மனைவி வரலைன்னா என்ன துடி துடிக்கிறான், அவள் துறைக்கு போறான், அக்கம் பக்கத்துல விசாரிக்கிறான், ஐயோ என் மனைவியை காணாமேன்னு. பொண்டாட்டி தூக்கிட்டு போய் வச்சுட்டாங்க. இவன் பொறுமையா குரங்கு, அணிலு, பூனை, நாய் எல்லாத்தையும் ஓட்டிக்கிட்டு இவன் பாலம் கட்டிட்டு உட்கார்ந்து இருந்திருக்கிறானுங்க. இவன் கட்டுன பொண்டாட்டியை சந்தேகப்பட்டவனை கடவுளா கும்பிட்ட ஒரு நாடு விளங்குமாடா இந்த நாடு? யோசிச்சு பாருங்க. பல்லாங்குழி பாலம் கட்டினது யாரு கட்டினது? அணில் கல் எடுத்து கொடுத்துச்சு. அரை அரிசியை எடுத்து குறிக்க அல்லாடுவடா அணில் அது கல் எடுத்து கொடுத்துட்டா அவங்க கடவுள் பாலம் கட்டுற நிலைமையில இருந்தாலும் அவனுக்கு என்னடா சக்தி இருக்குது? பாலம் கட்டிட்டாச்சு. பாலம் இங்க இருந்து இப்படி இருந்தா பரவாயில்ல, பாலம் இங்க இருந்து இப்படி இருக்கு. அது வரைபடத்தை நீங்க பார்க்கலையா? குறுக்கால கிடக்குது பாலம். உடனே அந்த செல்லமா அணிலை எடுத்து வருடிட்டார் ராமர். 3 கோடு வந்துச்சு. இந்தியாவில் இருக்கிற அணிலுக்கு 3 கோடு ராமர் போட்டாரு. ஆஸ்திரேலியாவில் ஒரு அணில் இருக்கு, அதுக்கு 3 கோடு இருக்கு. அது ஏன் போட்டது? ஏன் போட்டது? ராமர் வரைப்பட்ட இடம்லாம் கோடாயிரம்னா சீதை வரிக்குற மாதிரி தான் தெரிஞ்சிருப்பா. என்னடா அது? இதையெல்லாம் நாங்க சிந்திச்சு பேசிட்டா இந்து கடவுளுகளை வைக்கிறாங்க. இது கடவுளா? இது கடவுளா? என்ன நான் கேட்டேன். 60,000 பொண்டாட்டி கட்டி 6000 வருஷம் வாழ்ந்தாரு யாரு? 6000-7000 வருஷம் வாழ்ந்தாரு தசரதன். அதுக்கப்புறம் ஏன் வாழல? 60,000 பொண்டாட்டி கட்டி ஒருத்தன் வாழ்ந்தாங்கிற ஒரு கதையை எழுதி வச்சு அவனுக்கு ஒரு மகன் நீங்க எழுதி வச்சு அவன் கடவுள்னு சொன்னீங்கன்னா எப்படி ஒரு அறிவார்ந்த சமூகம் நம்பு? நான் என்ன கேட்டேன்? ஒரு பொண்டாட்டி வச்சு ஒழுங்கா வாழ்றவனுக்கே இல்லாத நோய்கள்லாம் வந்துருது. ராமன் அப்பன் தசரதன் இயற்கை மரணத்திலே அடைஞ்சிருப்பான், எய்ட்ஸ் தான் செத்திருப்பான்னு சொல்லிட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? இது என்ன பிரச்சனை? எதையுமே நீ பேசாத. பார்வதி என்ன சொல்லிட்டேன்? பார்வதி பிள்ளையார் எப்படி பிறந்தது? நான் அந்த கதையை சொல்லல, நீங்க சொல்லுங்க. இதையே நீங்க சொல்லுவீங்க. ஒரு நல்ல இந்து உண்மையிலே ஒரு நல்ல பக்திமானா இருந்தா ஏதாவது ஒரு பொது மேடையில சிவலிங்கம்னா என்னன்னு பேசிருக்கடா. நான் அதுல இருந்து நான் பேசுறேன். இந்த தேசத்துல சிவலிங்கம்னா என்ன, லிங்கம்னா என்ன, சிவலிங்கம் கும்பிடுறீங்களே என் அன்பான பெருமக்கள், என் தாய்மார்கள் அதுக்கு பால் ஊத்தி பூவை போட்டு விழுந்து கும்பிடுதுல, அது என்னன்னு மட்டும் நல்லா அப்பனுக்கு பிறந்திருந்தா நீ ஒருத்தன் ஒரு மேடையில சிவலிங்கம்னா இதுதான் அதை மட்டும் சொல்லிடா. இனிமே நான் இந்து மதத்தை பத்தி விமர்சிச்சேன்னா நான் என்னை செருப்பு கட்டி அடிக்கிறேன். சொல்ல முடியுமா? உன்னால சொல்ல முடியுமா? என்னது? என்னடா கேட்கிறான் அந்த தலைவன்? கடவுளுக்குன்னு ஒரு கதை எழுதி வச்சீங்களடா, கொஞ்சம் கண்ணியமா எழுதி வைக்க கூடாதான்னு தான் கேட்கிறேன். வேற என்ன கேட்கிறேன்? எங்க ஐயாட்ட போய் கேட்கிறாங்க, ஐயா கடவுள் இல்லையா? 10,000 பேர் இவ்வளவு மக்கள் நம்புறதுக்காகவாது ஒருத்தன் இருந்து தொலைச்சிருக்கலாம்டா அப்படின்றாரு. என்ன நீங்க இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, இவ்வளவு அறிமுக பெருமக்கள் இருக்கிறீங்க, நான் ஒண்ணும் கேட்கல. இத்தனை அவதாரங்கள் இவ்வளவு கடவுள்கள் இருந்து இந்த பூமியில் விளைந்தது என்ன? நீங்க எல்லாம் அறிவியல் படிக்கிறீங்க, புவியியல் படிக்கிறீங்க, வரலாறு படிக்கிறீங்க. நான் தமிழ் படிக்க போனேன். சிவபெருமான் தலையில இருக்குது கங்கைன்னு ஒரு பாடம் இருந்தது. புவியியல் படிக்க போனேன், ஜாகிரபி, அதுல இருக்குது இமய மலையில இருக்குது கங்கைன்னு இருக்குது. எனக்கு குழப்பம், சிவன் தலையில இருக்குதா கங்கை மலையில இருக்குதா? முடிவு பண்ணிட்டு பாடம் நடத்துங்க. இதுல என்ன தப்பு இருக்குது? படிக்கிறீங்கல்ல, இந்த உலகம் எப்படி உருவானதுன்னு நீங்க உங்களுக்கு படிச்சிருக்கீங்களா இல்லையா? 400 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு சூரியனில் ஏற்பட்ட கலவரத்தின் மூலமாக வெடிச்சு சிதறிய 2 தூசு மண்டலங்கள் தான் இந்த பூமியும் சந்திரனும் உண்மை. நாளடைவில் இந்த பூமியில் மட்டும்தான் உயிரினங்கள் உருவாவதற்கான ஒரு ஏதுவான சூழல் உருவாகிறது. காரணம், இங்கே நீர் உருவாவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து H2O, அது தண்ணீர் உருவாகுது. அதுல இந்த ஹைட்ரஜன் 2 விழுக்காடு, ஆக்சிஜன் 1 விழுக்காடு இருந்தா தண்ணி வராது. ஹைட்ரஜன் 2 விழுக்காடு, ஆக்சிஜன் 1 விழுக்காடு இருந்தா தண்ணி வராது. சமவீதத்தில் இருந்தால்தான் தண்ணி கலர். இந்த நீர் உருவாகினால்தான் உயிரினங்கள் உருவாக வாய்ப்பு வருது.
மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழை இல்லாத போது மனிதனோ மிருகமோ தாயில்